வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வுக்கான கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். மேக்ஸுக்கான கொஸ்டின் இது வந்து இப்போ 2024-25க்கான கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து இதில் வந்து குறிச்சிருக்கு. இது கரெக்டாக ஆன்சர்னு தெரில. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் வாங்கி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஆன்சரை வந்து பார்த்துக்கோங்க. நம்ம வந்து எல்லா ஒன்வேடுக்கும் ஆன்சர் கரெக்டாக எழுதிட்டா நமக்கு வந்து மார்க் வந்து ஹையாக வரும். நம்ம சென்ட் எடுக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒன்வேடில் வந்து போயிடும். ஸோ வந்து ஒன்வேடுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் நல்லா ஆன்சர் பார்த்துக்கோங்க. நமக்கு மொத்தம் எத்தனை ஒன்வேடு கொடுத்துருக்காங்கன்னா 20 ஒன்வேடு வந்து கேட்டிருக்காங்க. 20 ஒன்வேடுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ண பழகிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு பகுதி 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பகுதி 2ல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நமக்கு ஒரு கட்டாய வினா எழுதுகிற மாதிரியும், அடுத்து வந்து மொத்தம் வந்து 7 கொஸ்டின் எழுதணும். அந்த 7 கொஸ்டின் எழுதும்போது 30வது கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து எழுதியிருக்கணும். நீங்கள் வந்து இதில் எல்லா கொஸ்டின்ஸுக்குமே ஆன்சர் வந்து பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து 2 மார்க் வந்து ஈஸியாக தான் இருக்கும். நமக்கு வந்து அணிகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த அணிகள்லேருந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த அணிகள் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து சில அந்த எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் சொல்லி ஒன்று நிரூபிப்போம் பார்த்திங்களா, அது பார்த்துக்கோங்க. அடுத்து 2x³ - 3x² + 3 10x = 3 அந்த மாதிரி சொல்லி வரும்ல, அதுல வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அடுத்து பரவளையத்துலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து sin θ cos θ பார்த்துருப்பீங்க பார்த்திங்களா, அந்த ஃபார்முலா வச்சு வரும் பார்த்திங்களா, அதையும் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ். 5 மார்க் கொஸ்டின் வந்து அல்லது டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருக்க எல்லா கொஸ்டினுக்குமே நீங்கள் ஆன்சர் பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸும் நிறைய வரலாம், 2 மார்க் கொஸ்டின்ஸும் நிறைய வரலாம். ஸோ எந்த கொஸ்டின் ஒமிட் பண்ணாதீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், வெக்டார் கணக்குலையும் இந்த ஃபார்முலா கொடுத்து நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த 3 புள்ளிகள் கொடுத்து வட்டத்தின் சமன்பாடு அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். இதே வச்சு மாடலா கொஸ்டின் கூட கேட்கலாம். அதனால் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் போட்டு பார்த்து பழகிக்கோங்க. தேங்க்யூ.